வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்று தங்கத்தோட விலை சற்று முன் அதிரடியாக சரிஞ்சு காணப்படுது. கடந்த வாரங்கள்லேயும் சரிஞ்சிட்டு இருந்த தங்கத்தோட விலை இப்போதும் சரிஞ்சிட்டு இருக்கிறது. மக்களுக்கு ஒரு மிக மகிழ்ச்சியான செய்தி அப்படின்னே சொல்லலாம். இப்போ மக்களுக்கு என்ன ஒரு சந்தேகம் இருக்கும் அப்படின்னா, தங்கம் கடந்த 10 நாளுக்கு மேலே குறைஞ்சிட்டு வருது, இன்றைக்கும் குறைஞ்சிருக்கு, திடீர்னு வேலை ஏற ஆரம்பிச்சிருமா, இல்லை இன்னும் குறையுமா, நாங்கள் வெயிட் பண்ணி வாங்கலாமா அப்படிங்கிற கேள்வியை தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் கண்டிப்பாக இருக்குது. அது போக ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற அவங்களோட கருத்துக்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேற்கொண்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். நீங்கள் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் எவ்வளோ தூரம் வரைக்கும் அதிகமாக போகும் அப்படிங்கிற ஒரு கணிப்பு, மேற்கொண்டு தங்கத்தோட விலை எப்போ உயர ஆரம்பிக்கலாம், தங்கம் எவ்வளோ தூரம் வரைக்கும் குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயங்களை ரொம்ப ஷார்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தங்கம் எவ்வளோ தூரம் வரைக்கும் கீழே போகும், இப்போ நம்ம வாங்கலாமா அப்படிங்கிற கேள்விகளுக்கு முன்னாடி தற்போதைய வெள்ளி மற்றும் தங்கத்தோட விலை நிலவரம் என்ன, எவ்வளோ தூரம் சரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். தற்போது வெள்ளியோட விலை கிராமுக்கு 74 ரூபாய் 10 பைசா அப்படிங்கிற ரேஞ்சில் விற்றுக்கிட்டு இருக்கு. கிராமுக்கு 2 ரூபா 30 காசுகள் வரைக்கும் சரிஞ்சிருக்கு. கிராமுக்கு 2 ரூபா 30 காசுகள் அப்படின்னா கிலோவுக்கு 2300 ரூபா வரைக்கும் சரிஞ்சு கிலோ 74,100 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகுது. 24 கேரட் தங்கத்தை பொறுத்த அளவு தற்போது ஒரு கிராம் 4745 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. அதுவே ஒரு சவரனுக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 37,960 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. இப்போ 22 கேரட் தங்கம் ஒரு கிராம் 4360 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 நாட்களும் மேலாக ஓரளவு சரிஞ்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பாத்திரம் தான் இருக்கு, இன்னும் ஏற ஆரம்பிக்கல. ஸோ ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் தங்கத்தை வாங்க நினைக்கும் பொழுது உங்களால் கடைக்கோடி இறுதி அந்த விலையை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. தங்கத்தை கண்டுபிடிச்சவனாலே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா மக்களோட மனநிலை மாறிக்கிட்டே இருக்கும், முதலீட்டாளர்கள் எடுக்கும் முடிவும் மாறிக்கிட்டே இருக்கும். இப்போ தங்கத்தோட விலை உலக பொருளாதாரத்தை பொறுத்து மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு நீங்கள் செவி சாய்க்காமல் உங்களோட முதலீடுகளை ஸ்ட்ராங்காக வைக்கணும் அப்படின்னா தங்கம் இறங்க இறங்க உங்களால் முடிந்த அளவு வாங்கி வைக்கணும். அதாவது நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு வாங்கணும்னு விருப்பப்படுறீங்க அப்படின்னா இறங்க இறங்க ஒரு 1லிருந்து 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் இறக்கத்துக்கு ஏற்ப நம்ம வாங்குறது சிறந்தது அப்படின்னு கணிக்கிறாங்க. இருந்தாலும் தங்கத்தோட விலை மேலும் சரியிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சவரன் பார்த்தீங்க அப்படின்னா 34,880 அப்படிங்கிற விலையில சேல்ஸ் ஆகுது. இது பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 10 நாட்களில் சரிவு நோக்கி தான் பயணிச்சுக்கிட்டு இருக்கே தவிர எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாத காரணத்தினால மேலும் சரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக தெளிவாக தெரியுது அப்படிங்கிறத உலக அளவில் இருக்கிற ஃபினான்ஷியல் அனலிஸ்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க.